சரவண பெருமாள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்றைக்கு நம்ம பொதுவாக பேச போகிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை. அம்மாவுடைய இந்த பிரகடனத்தை குறித்து நேற்றும் பேசினோம், தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கோம் பல மாதங்களாக. இப்போ வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்திருக்கிறது. ஆமாம், அது குறித்த செய்திகள் உங்களிடத்தில் இருக்கிறதா சொல்லுங்கள். இப்போ அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்கள், நெறியாளர்கள், டெக்னீஷியன்கள் குடும்பத்தினருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ இந்த நேரமானது பார்த்திங்கன்னா, இப்போது சசிகலா அம்மையாரினுடைய வருகை, அதை நீங்கள் சொன்ன மாதிரி அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புரட்சித் தலைவரினுடைய கொள்கையின் அடிப்படையிலே, செயல்பாடின் அடிப்படையிலே சின்னம்மா அவர்களும் புரட்சித் தலைவனுடைய இணைந்து செயல்பட்ட சூழ்நிலையில் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாகவும் அவர் களமிறங்கியிருப்பது இந்த புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று மக்களுக்காக அப்படின்ற சூளுரைத்த புரட்சித் தலைவனுடைய செயல்பாட்டுக்கிணங்க அந்த மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அமைத்து களமிறங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நம்ம தோராயமாக சொல்லலாம் ஒரு 80 தொகுதி பக்கம் கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க, வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. ராமதாஸ் ஐயாவோட கூட்டணியில் அவர் ஒரு 20 தொகுதிகள் அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டான டேட்டா நம்மளுக்கு வரல. ஏன்னா தினந்தோறும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர். ஏன்னா வேட்பு மனு தாக்கல் ஏப்ரல் 6 நாளை மறுநாள் முடியுது. கடைசி 3 மணியோட திங்கட்கிழமை 3 மணியோடு முடிஞ்சிடுது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணியோடு முடிஞ்சது. ஆகையினால இந்த சூழ்நிலையில் வேட்பு மனு தாக்கல்கள் நம்ம கழகத்தின் சார்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு களத்தில் 2 நாட்களுக்கு முன்பு அம்மையார் அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தாங்க. அங்கே உறுதியாக ஆட்சி அமைப்போம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. செங்கோல் மக்கள் கட்சி அப்படின்ற கட்சியோடு இணைந்து கூட்டணி அமைத்து ராமதாஸ் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே தமிழகத்தில் நாளை மறுதினம் அம்மையார் அவர்கள் மதுரைக்கு செல்ல இருக்கிறார்கள். இது மதுரை மண் என்பது நம்ம ஒரு மகத்துவமான மண். அந்த மண்ணிலே முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள், எம்ஜிஆர் என்று பல புரட்சிகளை செய்த மதுரை மண். மதுரை மண்ன்றது அரசியல் களத்தில் என்றைக்குமே ஒரு முக்கிய இடமாக அந்த தொகுதிகள் பார்க்கப்படுகிறது. அதில் யார் களமாட போகிறார்கள் அப்படின்னு அதிலிருந்து இந்த பிரச்சாரம், தமிழகத்தினுடைய பிரச்சாரம் மதுரை மண்ணிலிருந்து ஆரம்பிப்பது ஒரு சிறப்புக்குரிய பிரச்சாரமாக இருப்பது. அது இல்லாமல் களத்தில் இப்போ வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வருது. ஆனால் இன்னும் அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே இன்னொரு சர்வே எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10-15 நாளோ 12 நாள் கழிச்சோ. ஏன்னா ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாதாக்கா, சசிகலா அம்மையாரோட புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயாரோட கூட்டணி, இதெல்லாம் சேர்த்து இந்த ஃபேக்டர்ஸ், அதாவது இது ஒரு டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே டார்க் ஹார்ஸ்ன்றது ஒரு மறைமுகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். எல்லா இதுலேயும் அது அந்த ஃபேக்டர் இருக்குது. சடனாக ஒரு சர்ப்ரைஸை ஸ்விங் பண்ணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சொல்லலாம் திமுகவுக்கு 40%, 42% போல் ட்ராக்கரு, நம்ம அன்றைக்கி கூட பேசணும் போல் அப்படின்னு. அப்புறம் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இப்போ ரிப்பப்ளிக் டிவியில் அன்றைக்கி ஒரு இதை பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே எட்ஜ் அப்படின்னு சொல்கிறான். எட்ஜுன்னு தான் சொல்கிறான ஒழிய வெற்றி வாய்ப்பு இப்போ அரிது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இங்கே திமுகவுக்கு அரிதான வெற்றி வாய்ப்பு கூட்டணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சசிகலா அம்மையார் என்ட்ரி இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு மாறுதலை உண்டாக்கக்கூடிய களமாக உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது நிறைய பேருக்கு புரியல. எல்லாம் விஜய் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவரை கன்சிடரே பண்ணுறதில்ல, எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி. நேற்று கூட ஒரு விவாத மேடையில்
திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. பட் இங்கே சிக்னிஃபிகண்ட் இம்பேக்டை வந்து நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் வந்து தெளிவாக உறுதியாக தாக்கத்தை உருவாக்க போகிறாங்க மதுரை மண்ணிலிருந்து. ஏற்கனவே புதுச்சேரியில் புதுவையிலிருந்து புதுமையை உருவாக்கிய பிரச்சாரத்தை உருவாக்கி 4 பேருக்கு களமாடி பிரச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அம்மையார் அவர்கள். நேற்று அறிவிக்கப்படும். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா 234 தொகுதிகள்லேயும் வந்து இவங்க தெளிவாக அம்மையார் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று தான் எனக்கு கோரிக்கை. இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது. அதனால் கடைசி நாளில் நிறைய பேர் வேட்பு மனுக்கள் இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில எலெக்ஷன்லாம் பொது வேட்பாளரை ஆதரிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு டைம் இல்லை, அந்தந்த வேட்பாளர் யார் நல்ல வேட்பாளரோ. இப்போது உதாரணத்துக்கு நான்லாம் பெரம்பூர் தொகுதியில் நின்றுருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பொது வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா டக்குன்னு 234 தொகுதியிலும் கவர் பண்ணிடலாம். சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம சென்னையிலையும் ப்ளே பண்ணோம். சென்னையில் எந்த இம்பேக்ட் நடந்தாலும் இந்தியா ஃபுல்லாக எதிரொலிக்கும். அது இல்லாமல் வந்து தமிழர்கள் மத்தியில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு இடம் மதுரை, சென்னை எல்லாமே. ஆனால் இந்த தூரம் வந்து கோட்டைன்னு சொல்லி திமுகவினோட கோட்டையை உடைச்சவங்க புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். இந்த முறையும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆர்கே நகர், பெரம்பூர் அந்த மாதிரி பகுதிகள், குறிப்பாக எக்மோர்லாம் கொடுத்துருக்காங்க. மாதவரம், திருவிகா நகர்லாம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து இன்னும் அடிஷ்னலாக பல்லாவரம்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து வெற்றி ஒரு 2வது கட்டமாவது நம்ம பிடிக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகள் பெருகொண்டு தான். ஏன்னா இன்னும் அந்த கரெக்ட் பெண்கள் வந்து குறிப்பாக புரட்சி தலைவை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் விஷயமே. நீங்கள் நம்பாட்டி போங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து திமுகவுக்கும் ஓட்டு போட தயாராக இல்லை. அதிமுகவில் வந்து அம்மையார் இல்லைன்ற ஒரு இது விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னா பெண்கள் ஓட்டு போடுவாங்கன்ற சூழ்நிலை மாதிரி இன்றைக்கி களம் வேறு மாதிரி போய் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. அந்த விஷயங்கள்லாம் எதனால் மாறி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த விவாதம் அந்த டாப்பிக்கே வேண்டாம். நம்ம முக்கியமான விஷயம்னா பெண்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்காங்க. இவங்க பண்ணுற இந்த கோல்மால், இந்த கூப்பன் கோல்மால் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கோல்மால். இது ஸ்டாலின் வரட்டும் தமிழகம் வெல்லட்டும் அப்படின்ற 8000 ரூபாய் அந்த கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் கூப்பன்களை கொடுக்கட்டும், தமிழகம் தலை குனியட்டும் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க. பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா. இப்போ புரட்சி தலைவி அம்மா எங்கே என்று தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி கூட நேற்று கூட வந்து விவாத மேடையில் தெளிவாக சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாற்று களத்தில் இருந்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் புரட்சி தலைவி இல்லாத ஒரு களம் அப்படின்ற சூழ்நிலை தான் ஸ்டாலினுக்கு ஐயாவுக்கு 2021 ஓட்டு போட்டாங்க. சசிகலா அம்மையார் வந்து 2021 தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தால் இந்த அளவுக்கு தோல்வி அடைந்திருக்காது. ஒரு கணிசமான ஒரு மாநில தோல்வியில் வெற்றி பெற்று அதுதான் வெற்றி பெற்றிருக்கும். ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருப்பாங்க. ரொம்ப ட்ரப்பிங் இல்லைன்னா கூட ஒரு 130 சீட்டை பிடிக்கிறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சசிகலா அம்மையார் வரதுனால மறுபடியும் பிரச்சாரம் செய்ய போவதனால மதுரை மண்ணிலும் சரி தென்னகத்திலும் சரி குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளில் வந்து மீனவர்களுக்கு எந்த நலத்திட்டங்களை பெருசாக திமுக செய்யாததுனால நம்ம அன்றைக்கி இந்த போல் விஷயம் பற்றி பேசினோம். மீனவர்களுக்கு ஏதோ 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்குறான்னு சொன்னாங்க. அதில் எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, 100 200 50 தெரியல. இருக்கிற வீடுகள்லாம் மணல் அரிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. பல கடற்கரை நேற்றுலாம் உள்வாங்கியிருக்கு கடல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாப்பற்ற முறையில் மீனவர்கள் இருக்காங்கன்றதை தெளிவுபடுத்துது. அங்கே வந்து மீனவர்கள் வந்து இடத்துல வந்து திமுகவுக்கு ஆல்ரெடி ட்ரப்பிங் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இந்த இடத்துல போய் நேற்று புதுவையில் பிரச்சாரம் பண்ணது மீனவர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுவையில் வந்து ஒரு மாநில அந்தஸ்தை பெற்றுத் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது. அது இல்லாமல் தமிழகத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கும். அதான் நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். எல்லா இந்த ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்க அனலிட்டிஸ்டிக்ஸு எல்லா ஸ்டாட்டிஸ்டிஷியனும் சின்னம்மா அவர்களுடைய இந்த வருகையை வந்து கணக்கில் கொண்டு சர்வே பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் ஒரு ரிசல்ட்டில் வரும்போது சின்னம்மா அவர்கள்
5 தொகுதிகளில் வந்து உறுதியாக வெற்றி பெறக்கூடிய இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்குது. அப்புறம் களம் மாறிக்கொண்டே இருக்கணும் 15 நாளில். கண்டிப்பாக யார் முதலமைச்சர் ஆகக்கூடிய இதை வந்து சின்னம்மா முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு களம் மாறும் என்றது தான் அவங்களோட பிரச்சனை. ஏன்னா சின்னம்மா போக புரட்சி தலைவியினுடைய பிம்பம் ஏற்படும். பெண்கள் வாக்களிக்க தயாராக விடுவார்கள். இந்த ஒரே நபர் நீங்க இல்லையா, அவருக்கு வாழ்வா சாவா போராட்டம். ஆமாம். இந்த 11 + 12 ஆயிட்டுன்னா வாட் வில் ஹேப்பன்? கட்சியினுடைய அவர் ஒரு 10 நாள் கூட அந்த பொறுப்பில் இருக்க முடியாது. இல்லை, அது வந்து நம்ம கற்பனையாக பேசலை, என்ன நடக்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஆக்சுவலாக ஒரே ஒரு இது இன்டர்ஃபியரன்ஸ். ஃப்ரீயாக பேசுங்க. இல்லை ஒரு நான் முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் டைம் சொல்ல வேண்டியது சரி. என்ன ஆகுதுன்னா, தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப இந்த அஸ்ட்ராலஜிக்கல் இம்பேக்ட், அதை நம்புறது அப்படின்ற அவங்கள வச்சு ஒரு சூது விளையாடுறாங்களோ அப்படின்றதே தெரியுது. நான் ஒரு வீடியோவில் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு ஜோசியர் 21 தேர்தலில் ஸ்டாலினே வரமாட்டார் நான் சொன்னேன், ஆனால் வந்தார். இந்த தடவை அவரே சொல்கிறாரு, இருக்கிற ஜாதக கணிப்பு பிரகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் தான் அட்வைஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடியும், ஆனால் கட்சியை நீங்கள் தக்க வைக்க முடியும், இப்படி ஒரு அட்வைஸாக இருந்தாலும் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை நம்பிக்கிட்டு இவரும் வந்து இதை ஏன் கோடிட்டு காண்பிக்கிறேன்னா, சோ அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 2011 தேர்தல் கலயுகத்தை வந்து அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அவங்களையும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலாம் கலயுகம். ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் இருந்தேன். அந்த சர்வே ரிப்போர்ட்டுக்காக ஜெயலலிதா அம்மையார் அணுகிறதுக்கு மைத்ரேயனெல்லாம் சந்தித்தேன் நான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கலாம் ஐயா அவர்கள் வந்து மாணவர்களை களம் இறக்கிட்டாங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஃபீல்டில் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்படின்னு தான் எனக்கு தகவல் கொடுத்தாங்க மைத்ரேயன் ஐயா அவர்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்போ வந்து சோ ராமசாமி ஐயா அவர்களுக்கும் இவங்களுக்கும் என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் அவங்க தெளிவாக சொன்னாங்களாம், நான் எதையும் நம்ப மாட்டேன், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு, மக்களை மட்டும்தான் நான் நம்புவேன். கட்சிக்காரங்களை 2வது ஃபேக்டராக தான் வச்சுருந்தாங்க. மக்களை நம்பி தான் நான் பிரச்சாரம் செய்வேன், மக்கள் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால் எனக்கு தான் உறுதியான வெற்றி என்று களம் இறங்கி களமாடினார்கள் 2011 தேர்தலில். இதுதான் நடந்த உண்மை. மக்களை நம்பி யார் போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இவர் வந்து என்னென்னா, அந்த ஜோசியம் ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து தூண்டி விட்ட ஜோசியக்காரங்களாம் நம்பிக்கிட்டு இவர் வந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் 31 வரைக்கும் நான் எதிர்கட்சி தலைவராக இருப்பேன் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு, அதனால நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா என்ன? ரெண்டாவது பேசுவோம். நீங்க மக்கள் பணி செய்ய வந்திருக்கீங்களா? இப்போ ஐயாட்ட கேட்குறது நீங்கள் ரெண்டாவது நிறைய பேச டைம் இருக்கு. ஐயா சரணபெருமாள் நிறைய கருத்து. அதாவது ஏன் இப்போது அவர் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அதிமுக நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது, எது அதிமுக வந்து திமுகவோட ஏ டீமாக செயல்படுதா பி டீமாக செயல்படுதா அப்படின்றதே சந்தேகம் வந்திருக்கு. இப்போ அதுதான் மக்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு. இல்லை, அது எல்லாருமே பேச்சு பொருளாயிட்டு, பேசும் பொருளாயிட்டு மக்களே தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் அந்த குழப்பங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஓடின்னு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிலவிட்டு இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கொதிப்படைஞ்சு போயிருக்க சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஸோ இந்த சூழ்நிலையில் அதான் இப்போது நம்ம மின்னல் ரவி ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வட சென்னையிலையும் ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். ஏற்கனவே ஆர்கே நகரில் ஏன்னா அடிப்படை கட்சி இப்போ மின்னல் ரவி இருக்கிறார இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம்மா, என்ன ஐயா? ஆமாம்மா. அதாவது எதையும் எதிர்பார்க்காமல், அதிகாரம் பணம் எதுவுமே எதிர்பார்க்காம கட்சி மட்டும் அந்த கொள்கை அப்படி இருக்கிறாங்க. அதான் திமுக கோட்டை என்றது சொன்ன இடத்த வந்து உடச்சி எடுத்தாங்க நம்ம ஜெயலலிதா அம்மையார். ஆர்கே நகரில் நின்று வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கல சூழ்நிலை உருவாச்சு. அந்த மாதிரி தான் இப்போது பல பகுதியில் வட சென்னையில் மக்கள் சின்னம்மாவை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ பெரம்பூர் பகுதி, ஆர்கே நகர் பகுதி, ராயபுரம், திருவொற்றியூர் இந்த பகுதியிலாம் கூட மக்கள் அவங்க வந்து புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்காதா அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஏன்னா இப்போ இந்த வட சென்னைன்றது ஒரு பழம்பெரிய ஹிஸ்ட்ரி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா
நம்ம வட சென்னையில் தான் வந்து பேஸ் ஆகி தான் மெக்காலே வந்து உள்ளே வராருன்னு தான் ஹிஸ்டாரியன் சொல்கிற கருத்து. இதுதான் ஆரம்ப சென்னை. ஆரம்ப சென்னை. ஸோ மின்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து கூவி கூவி விற்றாங்களாம் தங்க பிள்ளைகளை கூடைகளை வச்சு விற்பாங்க. அதை பார்த்து தான் வந்தாங்க. முதல் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் தான். ஸோ அந்த மாதிரி இது வந்து பேரன்புடைய மக்கள் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது வட சென்னை. ஏன்னா அந்த ரவீஸ்வரர் கோயில்லாம் இருக்குது, வியாசர் பாடிய ஸ்தலம், அதெல்லாம் வந்து ரொம்ப அதுதான் பெரம்பூர்னு ஆயிடுச்சு, பேரன்புடைய மக்கள் வாழும் ஊர். அது மாதிரி புரட்சி தலைவியினுடைய அன்பை எதிர்நோக்கி இருக்கும் வட சென்னை பெரம்பூர் பகுதி மக்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். களம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஓட்டு பேஸாகவே சொல்ல முடியும். ஒரு 60,000 to 65,000 ஓட்டு வந்து இன்றைக்கி பெரம்பூர் தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்குது. ஆர்கே நகர் இந்த பகுதியிலையும் 40,000 38,000 வாக்குகள் வந்து உறுதியாக வந்து உழும் அப்படின்ற தென்னந்தோப்பு சின்னத்துக்கு உழுந்தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடல் வரியை மட்டும் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய மயங்கி போயிருக்கக்கூடிய இந்த இதுக்கெல்லாம் 5,000 ரூபாய் அது மாதிரி இந்த கிஃப்ட் கூப்பன்லாம் இப்போ அதுக்கு தான் தலைவர் வந்து ஒரு பாடல் பாடுகிறார். தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன், தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன், தீய சக்தியை வேறறுப்பேன்னு இன்னைக்கு சின்னம்மா வந்திருக்காங்க. தாய் மேலானை தமிழ் மேலானை அப்படின்னு பாடிட்டு, இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், இந்த பொய்யான திராவிட மாடல் அரசை நம்பியே மாந்தீர்கள், இப்போது ஒரு தருணம் உங்களுக்கு வந்திருக்கு, அது தென்னந்தோப்பு சின்னம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். அதனால் இந்த பாடல் வரியை நீங்களாம் கேட்கணும், படிக்கணும். ஏன்னா மாயையில் அந்த இருட்டில் வந்து மங்கி போயிருக்காங்க மக்கள், அந்த குழப்பத்தில் இருக்காங்க. ஆகையினால தெளிவாக இந்த கூப்பனுக்கோ இவங்க கொடுக்குற கோல்மால் கூப்பன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த கூப்பனுக்கெல்லாம் மயங்கி விடாமல் தெளிவான அந்த கூப்பனை பற்றியே தனியாக ஒன்று பேசுவோம் எலெக்ஷன் வரல.